மீன் சந்தை. வணக்கம், நான் மஜினா பாலகிருஷ்ணன். 2023ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சையில் தோற்றி கலைப்பிரிவில் தமிழ், டிராமா, ஜியோகிரபி ஆகிய 3 பாடங்களிலும் சிறிய சித்தியை பெற்றுள்ளேன். மாவட்ட நிலையில் முதலிடத்தினையும் அகில இலங்கை ரீதியில் 32வது இடத்தினையும் பெற்றுள்ளேன். முதல் சாந்தை விநாயகர் முன்பள்ளி படித்தேன் நான். அதுக்கு பிறகு சாந்தை சித்தமிழம் வித்தியாசாலை, 6ஆம் தரத்துல இருந்து AL வரைக்கும் பண்டதர் புதிய பாடசாலையில் படித்தேன். கேம்பஸ் யூனிவர்சிட்டிக்கு வெறுதனிய யூனிவர்சிட்டிக்கு போவேன். அங்கே தமிழ் லெக்சரர் வரணும்னு தான் நினைக்கிறேன். ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி நீங்களாம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க? என்ன வேலை செய்றீங்க? நான் வியாபாரம் வேறு அதான் வியாபாரம். எவ்வளோ காலம் செய்றீங்க? நான் 30 வயதுக்கிட்ட வருது. வேறு என்ன வேலை செய்றீங்க? அதான் வேலை இல்லை வேறு? முதல் வந்த கடத்தொழில் செய்து நான் பிறகு வியாபாரம். எவ்வளோ காலமா? 30 வயதுக்கு கிட்ட வரை வியாபாரம் செய்யுது. நாலு தான் கொஞ்சம் படிக்க வச்சது. ஒரு மாதம் எவ்வளோ கட்டணும்? மாதம் எனக்கு 3000-4000 ரூபா கட்டணும். மற்ற இந்த கோப்பிகள் வெஞ்சு அது பேனால வேற உதவி ஒன்றும் இல்லை. நியாயமான எல்லாம் பொம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை. மற்ற உதவி உங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை? எந்த உதவி ஒன்றும் இல்லை. சரி, என்ன நீங்கள் வேலை செய்றீங்களா? கலரும் கொளுத்து ஒரு நெஞ்சு வலி போடுறது ஆயால நான் ஒரு இடம் போறையில வீட்டோட இருக்கிற அவர் மட்டும் மீன் வியாபாரத்துக்கு போய் வருறது. வேறு என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க? பிள்ளைய படிப்பிக்கணும் ஆசைப்பட்ட மாதிரி பிள்ளை படிச்சு இல்லாமல் உண்மையிலேக்கு வந்துட்டான். மற்ற பிள்ளைகள் 2 பேர் கல்யாணம் செய்யணும். 3வது மகள் படிக்கிற 10ஆம் ஆண்டு. தானே படிச்சவா தெரியும் கதைப்பா. எங்களோட ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் இருந்து ஏற்கனவே யூனிவர்சிட்டிக்கு எந்த பண்ணினேன் நிறைய பேர். ஆனாலும் ஒரு பஸ் ட்ராங்கண்ட் எடுத்து நான் மட்டும்தான் போகிறேன். அந்த வகையில் எங்களோட ஊருக்கு பெருமை சேர்க்கிறேன்ற வகையில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அதோட என்ன மாதிரி இப்படி வரணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அப்படியானவர்களும் நிறைய தங்களுடைய நம்பிக்கையை கைவிடாமல் நம்பிக்கையோட தங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்து அவை வெற்றி அடையணும் என்று நான் கேட்கிறேன். மருமகள் அக்காவனுடைய ஒன்றோட அக்காவுடைய மகள் மருமகள். உங்களை எப்படி மருமகள் என்ன மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? சப்போர்ட் செய்கிறீங்களா? இல்லை, நாங்கள் பெருசாக சப்போர்ட். நான் உடுப்பூஜா கடை வச்சுக்கிறேன். சும்மா அவளுக்கு விலை குறைச்சி கொடுப்பேன். அதெல்லாம் பெருசாக பண்ண இல்லை. எங்களுடைய இனிமேல் எங்களுடைய ஊருக்கு பெருமை தந்திருக்கிறா. உறவுகளுக்கும் இந்த ஊருக்கும் பெருமை தந்திருக்கிறா. இனி வருங்காலங்களில் நாங்கள் யோசிக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளை இப்படியான பிள்ளைகளை இன்னும் உருவாக்கும் நாங்கள் அதில் உயர்த்தி விடணும். இன்னும் கிராமத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு உதவி பண்ணி நாங்கள் உயர்த்தி விடணும் என்ற இருக்கிறோம். அதில் சூறவிடக்கூடாது, இப்படி திறமைகளை வளர்த்து விடணும் என்ற ஐடியா எங்களை இருக்குது. மண்ணுக்கு பெருமை தந்திருக்கிறா. சாந்த மண்ணுக்கு பெருமை தந்திருக்கிறா. அந்த வகையில் இன்னும் நிறைய பிள்ளைகள் உருவாகணும். எங்களுடைய சாந்தியினுடைய மதிப்பு நிறைய பேருக்கு தெரிய வேணும். நிறைய விடயங்கள் நிறைய கல்விமான்கள் இருக்கிறார்கள்.
இங்கே கேம்பஸில் இருக்கிறார்கள், பொது சுற்றியில் இருக்கிறார்கள், வெளிநாடுகள் இருக்கிறார்கள். அப்படி உதவி செய்யற மாதிரியே வெளிநாடு போனவே பெருசா இல்லை. குடும்பம் வந்து இல்லை, இன்னும் பெருசா வந்து காய்ச்ச மாதிரி இல்லை. போனில் காய்ச்சிருக்கிறோம். பெருசாண்டு இல்லை. இப்போ அதே தங்க குடும்பங்கள் இருக்கிறோம். இருந்தும் கிராமத்தினுடைய உறவுகள் சேர்ந்து ஏதாவது செய்து இந்த பிள்ளைன்ற படிப்பை நாங்கள் உயர்த்தணுமன்றதான் நோக்கம். ஏண்டா வந்த பிள்ளைகளை அப்படியே நாங்கள் இன்னும் வரவேற்று நல்ல துறைக்கு தேர்ந்தெடுத்து நல்ல வழிக்கு வரணும். இந்த ஊருக்கும் தான் தமிழ் மக்களுக்கும் ஒரு பெருமை. தமிழ் ஈழத்து மக்களுக்கும் இன்னும் நிறைய பேரை வளர்த்து விடக்கூடிய சந்தர்ப்பம். இந்த கல்வி இன்றைக்கு பொருளாதார பிரச்சனையால் நிறைய கல்வி ஒன்று அழிஞ்சிட்டு போகுது. வடக்கு கிழக்கு இல்லை. அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்பின்மையால் ஒரு சலிச்ச தன்மை மாணவர்கள் மத்தியில் படிச்சு சேர்றது அரசியல் வேலைவாய்ப்பு இல்லையாண்டு அந்த சலிப்பு தன்மையை நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தாமல் இல்லை படிப்புன்றது உத்தியோகம் வேலை உழைப்புக்காக அல்ல, ஒரு மனிதனுடைய அறிவுக்கு ஒரு மனிதன் பூரணமான மனிதனாக இந்த சமூகத்தில் நல்ல ஒரு மனிதனாக வளர்றதுக்கும் கல்வி முக்கியம். அந்த நோக்கத்தோடு படித்து வரலாம். என்ன காலம் போகல அரசாங்க மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் படைக்கல வேலைவாய்ப்புகள் வரலாம், உழைக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அது இந்த சார்ந்த மக்களுடைய பெருமைகளை வந்து சொல்ல ஒன்று நிறைய பெருமை இருக்குது. இப்போ நிறைய பேர் இப்போ சாந்தி தேடி வரையினோம். என்ன காரணம்டா இந்த கல்வி தான் காரணம். கல்வி வந்து நிறைய விஷயங்களை மாற்றும். அதாவது சாதி பிரச்சனை, சமூக பிரச்சனை, நிறைய பிரச்சனை மாற்றக்கூடிய ஒரு சக்தி கல்வி தான். நிறைய பேர் தேடி வர்றதுக்கு என்ன காரணம், இந்த வீட்டை வரணும்னா அந்த பிள்ளைகளுடைய கல்வியால் தான். அதனால கல்வி தான் எல்லாத்தையும் மாற்றும் என்ற நம்பிக்கையோட கல்வி ஊராக ஒவ்வொருத்தரும் மாறுங்க. ஒவ்வொரு மாறும் பொழுது சமூகம் மாறும், சமூகம் மாறும் பொழுது ஊர் மாறும். ஊருடைய பெருமைகளை வந்து எல்லாரும் அறிவார்கள். இந்த ஊரும் மதிக்கப்படும் என்று வந்து நான் இந்த பிள்ளையினுடைய இதை நான் பாராட்டுகிறேன். எங்களுக்கு எல்லாம் நல்ல சந்தோஷம்தான். இன்னும் வளரணும்ன்றதை நான் கடவுளை பிரார்த்திக்கொண்டு இன்னும் நாங்கள் இந்த அளவுக்கு அவருக்கு செய்ய முடியுமோ அந்த உதவியை பண்ணி அந்த பிள்ளை நாங்கள் வளர்த்தெடுப்போம்ன்ற எங்களுடைய ஐடியா இருக்கு. நன்றி. இப்படி வந்தது பெருமைப்படுகிறேன். சார்ந்த மக்களுக்கும் எங்களுக்கும் எல்லா நாட்டின் மக்களுக்கும் எல்லா மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமையை இந்த வீட்டி வந்துட்டால் அதை நான் சந்தோஷப்படுறேன். என்ன விழாவிலிருந்து ரத்தத்திலிருந்து இந்த விழாவில் உள்ள படிச்சு வந்ததுக்கு நான் நன்றி. அப்பா எல்லாரும் உழைப்பு தான் தாவம் வந்தது எங்களுக்கு அவ்வளோ காணும் சந்தோஷமான நிலையெல்லாம் இருக்கிறோம். வேற என்ன வேறு பலாகளையும் சொல்லியாச்சே. நீ என்ன வேலை கற்றுருந்தாங்க வேறு இடங்கள்ல போட்டிருக்கு அறிஞ்சிருப்பீங்கள். வேண்ட கற்று இந்த ஹோட்டல் விளையாண்டு இந்த குந்தி சீவிச்சு பிள்ளைய படிப்பிச்சு உள்ளங்குடி உள்ளடைக்கல உள்ளட்டது வெள்ளம் அப்படி உதவி செய்யலையா உங்களுடைய சார்ந்த அவ்வையால் குறைவு அவ்வளோ பெருசாக இல்லை. இப்போவே ரெண்டு தேவைப்பட்டால் ரஞ்சப்பட்ட கொடுத்தாலும் பெருசாக கொடுக்க மாட்டேன். அப்படி இருந்து ஜீவிச்சு படித்து இந்த அளவில் வந்துட்டாள் பிள்ளை. அவ்வளோ பெரிய சந்தோஷப்படுறோம். நன்றி. மாவட்டத்தை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு எங்கட கிராமம் மண்டியும் இல்லை, வேற கிராம மண்டியில் இந்த யாழ் மாவட்டத்தில் இந்த பிள்ளை ஒரு சாதனை படைச்சது பெரும் புண்ணியம். அதை விட இந்த பேப்பரில் இருக்கு ஒரு மீன் வியாபாரி தந்தை வெக்க தொழில நினைக்காமையே அந்த பிள்ளை சொல்லி இவ்வளோத்தையும் படிச்சிருக்கேன்னு சொன்னா இது எங்களுக்கு வேண்டி இல்லை, எல்லா சமுதாயத்துக்கும் ஏற்கப்பட்ட விஷயம். அதை விட நாங்கள் வந்து எங்களை கிராமத்தில் இன்னும் எவ்வளோ பிள்ளைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் இதை எதிர்பார்க்கல. ஆனால் எங்களை யாழ் மாவட்டத்தை ஒப்பிட்டு பார்க்க எல்லா மக்களுக்கும் இது ஒரு சிறந்த ஒரு இதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் 90ஆம் ஆண்டிலிருந்து முன்வழி நடத்திக்கிற வாரிலிருந்து பிள்ளைகள படிப்புக்கு முக்கியமாக கொடுத்துன்னு வாரம். ஒரு கல்வி வளர்ச்சி கழகம் ஒன்று இங்கே இருக்குது. இதனால பிள்ளைகள் படித்து கொஞ்சம் வரியின இந்த கிராமத்தை பொறுத்த ஒரு 30 பேர்கிட்டவே அரசியல் உத்தியோகம் பார்க்குற அளவுக்கும் வேலை செய்யினேன்.
இந்த கிராமத்துக்கு நல்ல பெருமை இருக்குது. ம். உங்களோட ஊர் பிள்ளை பாஸ் பண்ண என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பெருமைப்படுறோம். இதுக்கு ஒரு விழா செய்ய போகிறோம். நாங்கள் நிலையாக்காரர். விடங்கள் இல்லையா கல்வி வளர்ச்சி கழகம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து மக்கள் வந்து பெரிய ஜாத்தியை தான் இருக்கணும். இன்றைக்கு தான் செய்கிற ப்ரோக்ராம் அது திட்டமிட்டாடு இவங்களை செய்கிறோம். இன்னும் பிள்ளைகளை படிக்கும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். மற்ற இந்த கல்வி வளர்ச்சி அந்த இதில் செய்து கொண்டு வருது. இது எங்களோட கிராமத்துக்கு நாங்கள் அயல் கிராமங்கள்லாம் வந்து கூட கதைக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் மற்ற கிராமத்துக்கு போக பெருமையாக தான் கதைக்கணும். ஒரு நல்ல ஒரு கடிக்கார பிள்ளை இதை செய்துட்டு வந்து இன்னும் பிள்ளைகளுக்கு செய்யத்தான் போய் செய்யத்தான் போகிறோம். நாங்கள் வேறு என்ன சொல்ல போகிறோம்? உங்களோட எந்த பழக்கத்தை படிக்கிறா? அவள் பண்டத்தில் உங்களுக்கு சொந்தமா சொந்தம் இருந்தால் நம்ம தொழிற்செய்கிற முறையில் ஒன்று இருக்குது. அவர் அப்பாங்கிற அப்பா 2 பேரும் ஒட்டிய நண்பன் இருப்பாங்க. நாங்கள் பொதுவாக நாங்கள் இந்த கிராமத்தோடு ஒட்டினாக்கலாம். இப்போ நிறைய இருக்கிறோமா அதையும் பெருமையாக சொல்கிறோம். 14 வயதில் சேர்ந்தும் இன்றைக்கு 60 வயதாச்சு இன்னும் நீயத்தை விடாமல் இருக்கிறோம். வராக்கள் பொறுப்பாக கொடுத்தும் அந்த இடத்துல நாங்கள் முன்னாடி இருக்கிறோம். விலகி போயிடும். எங்கடா பிள்ளைகளும் படிக்கிறதான் இந்த வரையில் இன்னும் ஒரு ஆள் படிக்கிறார். அவருக்கு ஊக்கம் கொடுக்குறோம். அவருக்கு எத்தனாம் ஆண்டு? அவர் ஓயில் செய்து உங்களோட மகனா? மகன் இப்போ வண்டதற்கு இது தண்டையில் பேக்கிண்டு கோயிலில் படிக்கிறேன். ஓயில் பாஸ் அவர் ஓயில் பாஸ் பண்ணி 7 படிக்கிறேன். வேறு என்ன சொல்ல போறீங்க? வேறு இன்னும் நாங்கள் முன்னேறி படிக்க விடுவோம். ஊக்கம் கொடுப்போம்னு சொல்கிறோம்மா. சரி சந்தோஷம். நன்றி.